السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا في كتابه العظيم: ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற வணக்க வழிபாடுகளுக்கு முழு தகுதி பெற்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, இறையச்சத்தின் மூலம் ஒரு முஃமின் அடையும் உலக நன்மைகள் என்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை இந்த ஜும்மாவிலே நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். உங்களுக்கு முதலாவது ஒரு கேள்வி வரும், இறையச்சம் என்பது மறுமை வெற்றிக்கு தான் காரணம், அது என்ன உலகத்தில் ஒரு கூலி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக முத்தகீன்களுக்கு வெற்றி இருக்கிறது. மஃபாஸா, அது என்ன வெற்றி? ஹதாயிக வ அஅனாப, தோட்டங்கள், கிரேப்ஸ் தோட்டமெல்லாம் இருக்கும். அப்போ மறுமையில் ஒரு மூமினுடைய வெற்றி என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நமக்கு தெரிய வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, பொதுவாக மனிதனுடைய ஒரு இயல்பு ஒன்று இருக்குது. இந்த இயல்பை இஸ்லாம் மறுக்கலை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யும். அப்படின்னா இந்த உலகத்தில் அவன் எவ்வளோ நல்லது செய்கிறான், அந்த நல்லதுக்கு மறுமையில் கூலி இருக்கிறது என்று அவன் நம்பினாலும் உலகத்தில் அதுக்கு என்ன சரி ஒரு பெனிஃபிட்ஸ் வேணும் தானே அப்படின்றத மனிதன் என்ன செய்யறான்? ஆசைப்படுறான். அந்த ஆசையை அல்லாஹ் தப்புன்னு சொல்லலை. ஆனால் மறுமையை விட்டு உலகம்தான் நம்முடைய எல்லாமே என்று நினைச்சா அதைத்தான் தப்புன்னு சொல்றான். மறுமையில் அது கிடைக்குமோ கிடைக்காதோ அது அங்கே போய் பார்த்துக்கொள்ளலும். உலகத்தில் அது கிடைக்குமா கிடைக்காதா? உலகத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்க ஆஜிலான்றது அவசரம், நீங்கள் ஆஜிலா அவசரமாக உலகத்தில் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. வததரூனல் ஆகிரான்றான், மறுமையை விட்டுறீங்கன்றான். இதுதான் தப்பு. வல்ல உதாரணமாக, மனுஷன் உலகத்தில் எதையெல்லாம் விரும்புவான்? இயல்பில் ஒரு மனிதன் எதையெல்லாம் விரும்புவானோ அதையெல்லாம் சார்ட் பண்ணுறான், அப்படியே பட்டியல் போடுறான்.
உதாரணமா زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ பெண்கள் மேல ஆசைப்படுவது, வல் பனீன் ஆண் குழந்தைகள் தனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவது, வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின الذهب والفضة தங்கமும் வெள்ளியும் நிறைய குவியல்களாக இருக்கணும்னு ஆசைப்படுவது, வல் கைலில் முசவ்வமா ஒரு உயர்தரமான ஒரு குதிரை, அதாவது ஒரு ஹை ரேஞ்சில் உள்ள ஒரு வெஹிக்கிள் வாகனம் ஆசைப்படுறான். வல் கைலில் முசவ்வமா அதே மாதிரி வல் அன்ஆம் ஆடு மாடுகள் நிறைய பட்டி பட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறான். வல் ஹர்ஸ் விவசாய நிலங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறான். அல்லாஹ் இதையெல்லாம் வேணான்னு சொல்லல. அல்லாஹ் சொல்றான் ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا இது உலகத்துல அற்பமானவைகள், இதுக்கு பின்னால போய் மறுமைய இழந்துராதீங்க, இது தேவையில்லைன்னு சொல்லல, இது அற்பமானது, இதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்க நியாயம்தான். அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் விரும்புவதை ஆசைப்படுவதை அல்லாஹ் என்ன செய்யல, வேணான்னு சொல்லல. ஆனால் மறுமையை விட்டுட்டு இந்த உலகம்தான் எனக்கு தேவை என்று நீங்க இந்த உலக வாழ்க்கையில முழுமையாக மூழ்குவதை அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, நீங்கள் எல்லாமே உலகத்தில் கிடைக்கணும்னு விரும்புறீங்க, அப்படி விரும்புறது தப்பல்ல, வத்ததரூனல் ஆகிரா ஆகிரத்தை விட்டுட்டு அதை செய்றீங்க என்று அல்லாஹ் சொல்றான். மன் கான யுரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய ஜீனத்துகளை, இந்த உலக அலங்காரங்களை உங்களில் யார் விரும்புகிறாரோ பூரணமாக கொடுப்போம், மறுமையில் நெருப்புத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றோம். அப்போ இந்த உலகத்தில் நமக்கு சில விளைவுகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறது தப்பல்ல, ஆனா உலகத்தில் மட்டும்தான் பார்ப்பண்டு மறுமையை மறந்தா அதைத்தான் அல்லாஹ் தஆலா தப்புன்னு சொல்றோம். உதாரணமா நீங்க ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்க, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், அல்லாஹ் தஆலா சொல்றான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் சொல்லி தரட்டுமா, ஒரு பிசினஸ். பிசினஸ்னா என்னது? 100 ரூபா போட்டா 110 ரூபா கிடைக்கணும், அதுக்கு பேர் தானே பிசினஸ். 100 ரூபா போட்டு 200 ரூபா நஷ்டம் வந்தா அதுக்கு பேர் பிசினஸா? இல்ல. அல்லாஹ் சொல்ற பிசினஸ் பாருங்க, ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா, அந்த வியாபாரத்தில் லாபம் என்னண்டா, துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், உங்களை நோவினை தருகிற வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரம். அது என்ன வியாபாரம்? துமினூன பில்லாஹி வ ரசூலி, நீங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்கள் போராட வேண்டும். பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்கள் பொருளாதாரத்தை கொண்டும் உங்களுடைய உயிர்களை கொண்டும். அப்படின்டா போராடணும்னு வசனத்தை படித்த உடனே வேற தப்பா விளங்கிக்கிட்டு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு போராடணும், அந்த போராட்டம் இல்லை. இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்து ஆட்சியாளர் போராட்டத்தை, ஒரு அநீதிக்கு எதிரான போராட்டத்தை உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தினா ஒரு ஆட்சியாளருக்கு கீழால் அக்கிரமத்துக்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம், பயங்கரவாதம் அல்ல, அதுக்கு பேர் போராட்டம் அல்ல, அது பயங்கரவாதம். அல்லாஹ் சொல்றான் அந்த அப்படியான ஒரு உங்களுடைய பொருளாதாரத்தையும் உயிர்களையும் கொண்டு நீங்கள் போராட வேண்டும். ذَلِكَ خَيْرٌ لَكُمْ, அல்லாஹ் சொல்றான் இது சிறந்ததாக இருக்கிறது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் தெரிந்தவர்களாக இருந்தால். இதுக்கு என்ன கூலின்னு அல்லாஹ் சொல்றான், யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், இதை நீங்க செஞ்சீங்கடா உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வயுத்ஹிலுக்கும் ஜன்னாத்தின், உங்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைய வைப்பான். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் கீழே ஓடுகிற சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவீர்கள். வ மசாகின தய்யிபா, சிறந்த ஒரு தங்குமிடமும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். ஃபீ ஜன்னாத்தி அதன், அந்த அதுன் என்கிற அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். தாலிகல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகா பெரிய ஒரு வெற்றியாகும், இதுதான் மகத்தான ஒரு வெற்றியாகும். அல்லாஹ் இதோட முடிக்கல, இதோட முடிக்கல. அல்லாஹ் சொல்றான் வ உக்ரா, இன்னும் ஒன்றும் உங்களுக்கு இருக்கிறது. எது? வ உக்ரா, இன்னும் ஒன்றும் இருக்கிறது. துஹிப்பூனஹா, நீங்க அதை விரும்புறீங்க, நீங்க அதை விரும்புகிறீர்கள். அது என்னது? நஸ்ரும் மினல்லாஹ்,
அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். எங்க? உலகத்தில். வஃபத்ஹுன் கரீபுன், அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு வெற்றி கிடைக்கும். அதைத்தான் நீங்க விரும்புறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் சொல்றான். தாலிகல் ஃபௌசுல் அதீம், மகத்தான ஒரு வெற்றி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நீங்க அதை விரும்புறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எதை சொல்றான்? இந்த உலகத்தில் கிடைக்கிறத பத்தி சொல்றான். விளங்குதா? அப்ப இந்த உலக வாழ்க்கையில மூமின்களுக்கு அல்லாஹ் சில வெற்றிகளை வாக்களிக்கிறான். அந்த வெற்றியை உலகத்திலே வழங்குறான். குர்ஆன்ல நீங்க படிச்சிருப்பீங்க, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா மனிதனும் மௌத்தை சுவைக்க போகிறான். மௌத்தா போறான்னு சொல்றதை விட தாயிகத்துல் மௌத்துண்டா, தாக்கண்டா அந்த டேஸ்ட் பண்ண போறான்னு அர்த்தம். மௌத்தை நீங்க டேஸ்ட் பண்ண தான் போறீங்க. யாரும் இது விதிவிலக்கு இல்லை. வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான கூலி எங்க வழங்கப்படும்? கியாமத்தினால தான் வழங்கப்படும். நீங்க எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய தர்மசாலியா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய நல்ல மனிதனாக இருந்தாலும், உங்களுடைய முழுமையான கூலி அங்கதான் இருக்குது அல்லாஹ் சொல்றான். அப்ப உண்மையான வெற்றி எது? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரக நெருப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டு வஉத்கிலல் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவன் தான் வெற்றி பெற்று விட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா மறுமையின் வெற்றி தான் உண்மையான வெற்றின்னு அல்லாஹ் சொல்றான். அதுதான் உண்மையானது. இப்ப சில ஆக்களை பார்த்தா தெரியும், பா என்ன அநியாயம் எல்லாம் பண்றான், என்னெல்லாம் பண்றான், பாரு உலகத்தில் அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படி நம்ம சில நேரம் நினைக்கிறோம். சில நேரம் இப்படின்னு சொல்றது, இந்த உலகத்தில் நல்லவனுக்கெல்லாம் காலம் இல்லைப்பா, இந்த காலத்தில் கெட்டவனுக்கு தான் காலம், பாரு அவன் நல்லா தான் நினைக்கிறான் அப்படின்னு நல்ல மனிதர்களும் பேசுகிறாங்க. அப்படி பேசலாமா? பேசக்கூடாது. ஏன்? நம்ம நன்றி கெட்ட ஒரு தனம் தான் அந்த மாதிரி நம்ம பேசுறது. சி, இந்த காலத்தில் நல்லவனுக்கு காலம் இல்லை, கெட்டவனுக்கு தான் காலமா? அப்போ நல்லவனுக்கு காலம் இல்லாட்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களில் ஆணோ பெண்ணோ நல்ல செயல்களில் ஈடுபட்டீங்கண்டா உங்களை ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ செய்ய வேண்டாம். அப்போ நல்லவனுக்கு காலம் இல்லைன்றீங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் நல்ல வாழ்க்கையை வாழ சொல்கிறான். அப்போ நம்ம அதை விளங்காமல் என்ன செய்யணும்டா? ஒரு குஃப்ரை செய்கிறோம், ஒரு நன்றி கெட்டதனமான வார்த்தையை பேசணும். அப்படி அல்ல, என்றைக்கும் நல்லவனுக்கு தான் காலம். அப்ப கெட்டவன் நல்லா இருக்கிறானே, அல்லாஹ் சொல்றான் அது அவனுக்கு வழங்கப்பட்ட அவகாசம். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், லா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயம் பண்றவனை பார்த்துட்டு நீங்க நினைச்சிராதீங்க அவன் செய்யற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் விளங்காம இருக்கிறான். அல்லாஹ் கேலஸ் ஆகிக்கிறான் போல, கண்டுகொள்ளலே ஆகிக்கும், அல்லாஹ்க்கு விளங்கல, அவனுக்கு அல்லாஹ் டைம் வச்சுக்கிறான். அதனால தான் நீங்க நினைக்கிறீங்க கெட்டவனுக்கு ஆளாண்டு. ஏன் இன்னும் பிடிக்கலையே? அல்லாஹ் உடனே பிடிக்கலப்பா. உலகத்தில் மனிதன் செய்கிற குற்றங்களுக்காக, மனிதன் செய்கிற அநீதிகளுக்காக உடனே பிடிக்கிறது இருந்தா மாதரக்க அலைஹா மின் தாப்பான், ஒரு உயிரையும் அல்லாஹ் விட்டிக்க மாட்டான். அல்லாஹ் டைம் கொடுத்து வச்சு பார்க்கறத நீங்க நினைக்கிறீங்க என்னமோ அவனை நல்லா வச்சுக்கிறான், நம்மளை எல்லாம் மோசமா வச்சுக்கிறான். இப்போ காரூன் ஒருத்தன் வரலாறு, அந்த காரூனுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவனுக்கு கொடுத்த அந்த சொத்துக்கள் எல்லாம் டிஜிட்டல் மணி அல்ல. இன்றைக்கு டிஜிட்டலில் தான் மனுஷன் பே காட்டுறான், உண்மையான பொருளாதாரம் இல்லை. அவனுக்கு இருந்தது மெட்டீரியல். அவன் தங்கத்தையும் வெள்ளியையும் பொருளாதாரத்தையும் பூட்டி வைக்கிற அந்த பொட்டகங்களுடைய சாவிகளை உங்களில் உள்ள பல மாணவர்களால் சுமக்க முடியாது என்று சொல்றான். அப்படிப்பட்டவன் பொருளாதாரம் சொன்னா சும்மா அள்ளி கொட்டினான். அவன் வெளியில வரும்போதெல்லாம் சில பலவீனமான மனிதர்கள் சொன்னாங்க, பா இன்னஹு லது ஹல்லின் அதீம், பா கொடுத்து வச்சவன்டா, பாக்கியம் பெற்றவன், நல்லா கொடுத்துக்கிறான்டாங்க. நல்ல மனிதர்கள் சொன்னாங்க, வைலக்கும், என்னப்பா உங்களுக்கு கேடு பிடித்து விட்டது, நீங்க நாசமா போறீங்களா, வைலக்கும், உங்களுக்கு அழி கேடு உண்டாகட்டும், சவாபுல்லாஹி கைருன், அல்லாஹ்வோட கூலி இவனை விட மோசம் அல்ல, இவனை விட சிறந்த கூலி எல்லாம் அல்லாஹ் வச்சுக்கிறான். இவனை பார்த்து நீங்க ஆசைப்படலாமா? இவ்வளவு ஆணவத்தோடு பெருமையோடு செருக்கோடு அவன் வெளியே வரான். அப்ப மக்கள் நினைக்கிறாங்க, பா காரூனுக்கு இப்படி கொடுத்துக்கிறான், அப்ப கெட்டவனுக்கு தான் காலண்டு. அல்லாஹ் அதை விளங்கப்படுத்துறதுக்கு இன்னொரு வேலை செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா? மக்கள் சில பேர் போய் சொன்னாங்க, லா தன்ஸ நஸீபக ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்குன்னு நீ செய்ய வேண்டிய கடமைகளுக்கு இது மறந்துடாத, இது உலகம், உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான்?
இது என்னுடைய அறிவால் அடைந்து கொண்ட பாக்கியம்தான். அவன் அந்த அநியாயம் செஞ்சவன் சொல்றான், இது இன்னி ஊதீதுஹு அலா இல்மின் இன்தின்தான், என்னுடைய அறிவுதான் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஆணவம் படிச்சான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், ஹஷஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவன் வாழ்ந்த வீட்டையும் பூமிக்குள்ள சொருகி விட்டோம்டான். அப்போ நம்ம நினைச்சிடப்படாது கெட்டவனுக்கு தான் காரணம், டைம் கொடுத்து வச்சுக்கிறான் அவ்வளோதான். உங்களோட பார்வையில் அவனை என்னமோ நல்லா வாழ வச்சுக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்போ இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கு தான் காலம், அதைத்தான் சொல்ல வந்தேன். அதனால இந்த தலைப்பு நீங்கள் நினைக்கக்கூடாது கெட்டவன் தான், நம்ம கெட்டவனாக இருந்தால் தான் நல்லா வாழலாம், வட்டி வாங்கினா தான் நல்லா வாழலாம், ஏமாத்தினா தான் நல்லா வாழலாம், சுரண்டினா தான் நல்லா வாழலாம், நேர்மையாக வாழ்ந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை இல்லை. அதனால தானே பிழையான பக்கத்துக்கு மனுஷன் போகிறான். அல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்கிறான் பாருங்க, வகையும் மின் நபியின், எத்தனையோ நபிமார்கள் இருந்தார்கள், காத்தல மஅஹு ரிப்பியூன், அவர்களோடு அவர்களுடைய உதவியாளர்கள் ரிப்பியூன்கள் அதிகமானவர்களும் இருந்தார்கள். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே அவர்கள் போராடிய போது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்களின் போது அவர்கள் தைரியத்தை இழக்கவில்லை. வமா தஅஃபு, அவர்கள் பலவீனப்படவில்லை. வமஸ்தகானு, எதிரிகளிடம் அவர்கள் சரணடைந்து விடவில்லை. வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹ் இப்படிப்பட்ட பொறுமையுள்ளவர்களை நேசிக்கிறான். வமா கான கௌலுஹும் இல்லா அன் காலு ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா, அவர்கள் கஷ்டங்கள் வந்த போதெல்லாம் அவர்களது வார்த்தை எப்படி இருந்தது என்றால், ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா, எங்களுடைய விஷயங்களிலே வரம்பு மீறுவதை மன்னித்து விடுவாயாக. வ ஸப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின், நிராகரித்த இந்த மக்கள் விஷயத்தில் அவர்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அவர்கள் துஆ செய்தாங்க. அப்போ பலவீனப்படலை, சரணடையல, தைரியம் இழக்கல. அல்லாஹ் சொல்றான், ஃபஆதாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா, இந்த உலகத்தின் கூலியை அவர்களுக்கு நாம் வழங்கினோம். வ ஹுஸ்ன ஸவாபில் ஆகிரான், மறுமை ஆகிரத்துடைய சவாபு இன்னும் நல்லதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரெண்டு கூலியும் சொல்றான். அவங்க அந்த தைரியமாக இருந்தாங்க, பலவீனப்படாம இருந்தாங்க, அவர்கள் நம்பிக்கை இழக்காம இருந்தாங்க. அவர்களுடைய அந்த உறுதிக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுத்தான், இந்த உலகத்திலும் அதற்கான பிரதிபலனை கொடுத்தான். வ ஹுஸ்ன ஸவாபில் ஆகிரா, மறுமையின் அந்த கூலியையும் அல்லாஹ் வழங்கினான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களை விரும்புகிறான். நீங்க நல்லவர்களாக வாழும்போது அல்லாஹ் விரும்புகிறான்றதை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த உலக கூலி என்பது கண்டிப்பாக மூமினுக்கு கிடைக்கும். லா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் தைரியம் இழந்துடாதீங்க, கவலைப்படாதீங்க. அன்துமுல் அலவுன் இன் குன்தும் மூமின் என்று அல்லாஹ் சொல்றான். மூமின்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் உயர்வடைவீர்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த உலகம் நல்லவர்களை அல்லாஹ் எப்பவுமே கைவிட மாட்டான். நாம நம்மளவே பலவீனப்படுத்துற மாதிரி நல்லவனுக்கு காலம் இல்லைங்கிறோம், நல்லவனா வாழ்ந்தா உலகத்தில் வாழலான்றோம், நான் கெட்டவனா மாறி காட்டுறோம் பாருங்கன்னு சேலஞ்ச் பண்றோம். இன்னும் கெட்டு போறோம், எவ்வளவு பந்தயம் என்று சொல்றோம். ஏன் மறுமையில் எல்லாம் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஷுவர் இல்லப்பா, உலகத்தில் கிடைக்கிறது தான் உண்மையானது என்று நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் இதை பற்றி நிறைய சொல்றான். நீங்க பாருங்க குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல ஒமை யத்தகில்லாஹ, யார் தக்வாவோடு வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவர்களுக்கு மஹ்ரஜ உண்டாக்குவோம். மஹ்ரஜ் என்று சொன்னா எக்ஸிட். இப்போ ஒரு விஷயத்திலேருந்து வெளியே போகிறதுக்கான பாதை. இப்போ பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஒவ்வொரு ஆட்களும் சந்திப்போம். சில ஆட்களுக்கு பொருளாதார ரீதியான பல வகையான நெருக்கடி, குடும்ப ரீதியான பிரச்சனை, பிள்ளைகளால் சோதனை, ஊர் மக்களால் சோதனை, இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் பல, அவர்கள் வேலை செய்கிற முதலாளியால் பிரச்சனை, கூலிக்காரனால பிரச்சனை, சமுதாயத்தால் பிரச்சனை, தன்னுடைய நியாயங்கள் உணரப்படவில்லையே என்று ஆதங்கம், இப்படி பல வகையான சிக்கலோடு மனிதன் வாழ்றான். பொதுவாக மனிதன் பிரச்சனையிலிருந்து வெளியே போறதுக்கு அவனுக்கு தெரிந்த வெளிப்படையான காரணிகளை வச்சு தான் நாம யோசிப்போம். நம்ம இன்னும் செஞ்சா இப்படி போயிடலாம், இப்படி செஞ்சா இப்படி செய்யலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஐடியா வரும். இப்போ பொருளாதார நெருக்கடிண்டா
நம்ம இங்கே ஒரு கொஞ்சம் கடனை வாங்கி கொஞ்சம் கல்லை வாங்கி இங்கே கொண்டு விற்றா நம்ம பிரச்சனை, அப்படித்தான் நம்ம யோசிக்கிறது. நம்ம வெளிப்படையாக எப்படி செஞ்சால் என்ன நடக்கும்ன்றதை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ரப்பு இருக்கிறானே, அவன் நம்ம நினைக்கிற ஸ்டைலில் நம்மளோட பிரச்சனையை தீர்க்க மாட்டான். அவன் ஒரு ரூட் வைப்பான். அதுதான் உண்மையானது. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் முதலாவது நம்பணும் அதை தான். நம்ம கடைசியாக நம்புறது அதுதான். இதுக்கு மேலே என்ன செய்ய ஒன்றும் சரி வராது, அல்லாஹ்வையாவது நம்புவோம் அப்படின்னு போகிறான். அப்போ இவ்வளோ நேரம் என்னத்தை நம்பினா? உன்னை வியாபாரத்தை நம்பினா, உன்னை பார்ட்னரை நம்பினா, உன்னை மகனை நம்பினா, உன்னை முதலாளியை நம்பினா, உன்னை ஊரை நம்பினா. யாரை நம்பலை? படைச்ச ரப்பை நம்பலை. ஆனால் நம்ம ரப்பை நம்பினா கூட ரப்புக்கு நாம தான் ரூட்டு போட்டு கொடுக்குறது. யாரெல்லாம் நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் தானே, இதில் மாதம் 1 லட்சம் வரும் தானே, அதை வச்சு நான் இன்னும் செய்வேன் தானேன்னு ரப்புக்கு கோடு போடுறோம். நம்ம படைச்ச ரப்புக்கு நீங்கள் ரூட்டு போடவே தேவையில்லை. நீங்கள் நினைக்காத புறத்தில் அல்லாஹ் உங்கள் பிரச்சனையை முடிப்பான். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் படைச்ச ரப்பை பயப்படுங்க. முதல் விஷயம் அதை செய்யுங்க. அதை கடைசியாக செய்யணும். கடைசியாக நம்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கடலுக்கு முன்னால் நிற்கிறான். முன்னால் கடல், பின்னால் படை. இப்போ சாவுன்னு பார்த்தா பின்பக்கத்தாலையும் சாவு தான், முன்னாலையும் சாவு தான். கூட போன பனு இஸ்ரவேல் என்ன சொன்னாங்க? இன்னால முத்ரக்கூன்னாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேலே நம்மளை கொண்டு ஒழுங்காக நீ மாட்டி விட்டான மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட குத்தம் சொல்கிறாங்க. அந்த இடத்துலையும் வச்சு என்னது? இன்னால முத்ரக்கூன். யா மூசா, முடிஞ்சு போச்சு நம்ம கதை. சாவும் தான், முன்னால் கடல், பின்னால் அவன்கிட்ட வெட்டிப்பட்டு சாவணும் அப்படின்னாங்க. மூசா நபியோட நம்பிக்கை அவங்களோட நம்பிக்கை இல்லை. என்ன சொன்னாங்க? இன்னமய ரப்பின்னாங்க. என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும் தப்புறதுக்கு வழி இல்லைன்றது நம்மட பார்வையில் உள்ள பிரச்சனை. பாதுகாப்பு என்பது அவன் பிரச்சனை. அவனுக்கு எப்படி வேண்டாலும் பாதுகாக்க முடியும். அல்லாஹ் என்ன செஞ்சான்? கடலை பொளந்து காப்பாற்றி விட்டான். அப்ப அல்லாஹ்வை பொறுத்தவரையும் உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியாக்குறதுக்கு நீங்க செய்யற தொழில் காரணமா இருக்கணும் தேவையில்லை, அல்லது உங்க நண்பர்கள் காரணமா இருக்க தேவையில்லை, அல்லது நீங்க உலகத்தில் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த ரூட்ல தான் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அல்லாஹ்க்கு தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியது படைச்ச ரப்புல தவக்குல் வையுங்கள், அவனை நீங்கள் பயப்படுங்கள். அல்லாஹ் சொல்றான் யஜ்அல் லஹு மஹ்ரஜான்றான். உலகத்திலேயே அல்லாஹ் தார ரிசல்ட் என்னடா? உங்க பிரச்சனையிலேருந்து நீங்க ரிலீஸ் ஆகுவீங்கன்றா. இது எங்க மறுமை பிரச்சனையா உலக பிரச்சனையா? இந்த உலகத்தில் அல்லாஹ் தார பெனிஃபிட்ஸ் தான் இது. நீங்க தக்குவாவோடு வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து அல்லாஹ் உங்களை விடுவிப்பான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீங்க நினைச்சே பார்த்திக்க மாட்டீங்க, இப்படி ஒரு வருமானம் எனக்கு வரும்னு நான் நினைக்கலையே. நான் உண்மை ரஃப்கல் தான் வாங்கினேன், இதுக்கு 30 கோடி போகும்னு நான் நினைக்கலையே. என்னமோ 10 லட்சத்துக்கு வாங்கி 12 லட்சத்துக்கு விற்கலான்னு நினைச்சேன், 10 லட்சத்துக்கு வாங்கினது 30 கோடி போகும்னு நான் நினைக்கலையேன்னு நீங்க நினைப்பீங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு தரணும்டா, நீங்க செய்ய வேண்டிய வேலை தக்வாவோடு வாழ்ந்து பாருங்கள். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். நீங்க நினைச்சு பார்க்காத புறத்தில் இருந்து உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் வழங்கி விடுவான். தக்குவா உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற சன்மானம் இது. தக்குவாவோடு வாழுங்க, உண்மையா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவான். வமை யதவக்கல் அலல்லாஹ். யார் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறாரோ ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ் போதும், வேற யார் உங்களுக்கு வேணும்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மையன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டான் என்றால் உங்களை யாரும் மிகைத்து விட முடியாது. அவன் உங்களை கைவிட்டால் வமை யஹ்துலுக்கும் ஃபமன் தல்லதி யுன்ஜீக்கும் மின் பஅதி. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு யார் பாதுகாப்பு தர போறான்? அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிட்டுண்டா வேற யாரும் தேவையில்லை. வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. அல்லாஹ் மேல தவக்குல் வச்சீங்கடா அவன் உங்களுக்கு போதும். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி. அவன் தன்னுடைய விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவான், அவன் நிறைவேற்றி விடுவான். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு அளவை வச்சுக்கிறான். நீங்க ஆரோக்கியமா வாழணும்னா அதுக்கு ஒரு காலம் வச்சுக்கிறான். நீங்க பொருளாதாரத்தோட வாழணும்னா அதுக்கு ஒரு லெவல் வச்சுக்கிறான். உங்களோட மனைவி உங்களோட இருக்கா அதுக்கு ஒரு காலம் வச்சுக்கிறான். உங்களோட புள்ளை இருக்கா அதுக்கு ஒரு காலம் வச்சுக்கிறான். எல்லாத்துக்கும் காலத்தை அல்லாஹ் நிர்ணயிச்சுட்டான். நீங்க எவ்வளவு காலம் வாழணும் அதுக்கும் அல்லாஹ் அதற்கான காலத்தை நிர்ணயித்திருக்கிறான். வமை யத்தகில்லாஹ. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அல்லாஹ் அவனுடைய விஷயத்தில் இலகுவை உண்டாக்கி விடுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா இதெல்லாம் சொல்றா, இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள்.
மறுமையில் சொர்க்கம் தாரது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அது நிறைய படிச்சுக்கிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில், அல்லாஹ்வோட உதவியில், அல்லாஹ் உங்களோட காரியங்களை லேசுப்படுத்தணும்னு நாடிட்டாண்டா. உதாரணமாக சில நேரம் அல்லாஹ் நமக்கு செய்கிற நியமத்துகள் நமக்கு தெரிவதில்லை. நமக்கு செய்யாத விஷயத்தை வச்சு போட்டு நம்ம அல்லாஹ் அதை செய்யலையே, அல்லாஹ் இதை செய்யலையேன்றோம். நம்ம நினைக்கிறது அல்லாஹ் நமக்கு ஒன்றும் செய்யலை என்று. அப்படி இல்லை சகோதரர்களே, ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் நிறைய நியமத்துகளை செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட நியமத்தை கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க பார்ப்போம். ஒரு ஆள் சொல்றாரு, பசி எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா, சரி உங்களோட கண்ணு ரெண்டு இருந்தாங்களே, 2 கோடி ரூபா தரேன். தர இல்லாதுன்றான். 2 கண்ணு தானப்பா, என்ன பிரச்சனை, தாங்கண்ணே 2 கோடி தரேன். 2 கோடி இல்லை தப்பா, 2 கோடி உனக்குள்ள இருக்குது, மறுபடியும் என்ன ஆகிக்குது? சரி இப்படியே கணக்கு போடுவா, உன்னோட கிட்னி நல்லா ஆகிக்குது, என்ன பெருமதி? நீ நடக்கிறிய, நீ ஓடுறிய, நீ தூங்குறிய, நீ சாப்பிட்றிய, உன்னை சாப்பாடு செமிவானம் அடையுது, உன்னை மூளை சிந்திக்குது, உன்னை கண் பார்க்குது. அலம் நஜஅல்லஹு ஐனைனி வலிசானம் வஷஃபத்தைன். அல்லாஹ் இருக்கிறான். அப்போ கண்ணு 2 உனக்கு போதாதா? உன்னை நாவு பேசுது. எந்த பெரிய எருமாட்டுக்கு எவ்வளோ 2 கிலோ நாவு வைக்கும், பேசுதா? இல்லை. அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்குள்ள எவ்வளவு நியாமத்தை நான் வச்சுக்கிறேன். மனிதன் என்ன செய்றான்? அவன் தனக்கு வழங்கப்படுற நியாமத்துகளை மறந்து விடுகிறான். அதனால தான் அவன் நன்றி கெட்டவனா இருக்கிறான். பார்க்கறது இப்படி அண்ணாந்து பார்த்து பாரு, அவன் 4 மாடு கட்டிக்கிறான், நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன். அடே நடக்க இல்லாமல் ஒருத்தன் உட்கார்ந்துருக்க, அவனை பாரு, உனக்கு அல்லாஹ் செஞ்சுக்கிறது தெரிய வரும். அப்ப கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தக்வாவோடு நீங்கள் வாழுங்கள், அல்லாஹ் உங்கள் விஷயங்களை லேசுப்படுத்துவோம். நம்ம துவா கேட்குறோம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ் எனக்கு அதை தந்துருன்னு கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் தாலா உங்களுக்குள்ள ஒரு 50 லட்சம் பிரச்சனை இல்லாமல் ஆக்கிப்பான். அது உங்களுக்கு தெரியாதால இந்த 10 லட்சம் தரலைன்ற மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்களுக்குள்ள 50 லட்சம் பிரச்சனை அல்லாஹ் இல்லாமக்கனானே, அது உங்களோட பார்வைக்கு தெரிகிறது இல்லை. அதனால நீங்கள் நினைக்கிறீங்க அல்லாஹ் தரலைன்றீங்க. சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதன் அவன் வெறுக்கிற விதமான சோதனைகளை பார்க்கும்போது அல்லாஹு தாலா சில நேரம் என்ன செய்யறான்டா, சொர்க்கத்தில் அவனுக்கு ஒரு மிக உயர்ந்த இடத்தை தயார்படுத்திடுறான். அந்த மிக உயர்ந்த இடத்தை அடையிறதுக்கு அவனுடைய அமல்கள் போதல்ல. அந்த அமல்கள் மூலமாக அந்த உயர்ந்த இடத்தை அவனுக்கு கொண்டு போக முடியாட்டி அல்லாஹ் என்ன செய்யறான்டா, அவன் வெறுக்கிற விதமான சோதனைகளை வாழ்க்கையில் கொடுக்குறான். என்னடா திரும்புகிற பக்கமெல்லாம் பிரச்சனை ஆகிக்குது, திரும்புகிற பக்கமெல்லாம் சோதனை ஆகிக்குது, இவ்வளவு கஷ்டமாகிக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைப்பது போல நீங்கள் வெறுக்கிற சோதனைகளை தருகிறான். ஏன் தெரியுமா? சொர்க்கத்தில் அந்த உயர்ந்த இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகிறது. அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் சிலது தரலண்டா அவன் நமக்கு அநியாயம் பண்ணுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்? லைஸ பில்லாமல் லில் அபீத், அல்லாஹ் அடியார்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டான். மனுஷன் தனக்குத்தானே தான் பண்றான். மா வலமூனா வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون. நாம் யாருக்கு அநியாயம் பண்றதில்லை, மனிதன் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வாழுகிற போது உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் சீராக்குறான். உமை யத்தகில்லாஹ யுகஃபிரு அன்ஹு ஸய்யிஆத்தி. யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாரோ அவருடைய தீங்குகளை அல்லாஹ் போக்கி விடுகிறான், அவனுக்கு மகத்தான ஒரு கூலியையும் அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹு தாலா அவனை பயந்து உண்மையாக வாழக்கூடிய அடியார்களுக்கு மறுமையில் மகத்தான வெற்றியை கொடுப்பது போல இந்த உலக வாழ்க்கையிலும் அல்லாஹ் பல வகையான நலவுகளை உண்டாக்குறான். அவன் பிரச்சனைகளை நீக்கி விடுகிறான், அவன் காரியங்களை இலகுபடுத்துகிறான், அவன் விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் லேசா செய்து கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், மன் கான யுரீது ஸவாபத் துன்யா, உங்களில் யார் இந்த உலகத்தினுடைய கூலியை விரும்புகிறாரோ ஃபஇந்தல்லாஹி ஸவாபுத் துன்யா வல் ஆখিরাহ, அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தின் கூலியும் இருக்கிறது, மறுமையிலும் கூலி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். உலகத்தில் இல்லைன்னு எங்கேயும் அல்லாஹ் சொல்லலை, அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்றான். மனுஷன் நினைக்கிறான் உலகத்தில் நல்லா வாழ்ந்தா நமக்கு ஒன்றும் செய்யலாம் போகும், வட்டியை தவிர்ந்தா சம்பாதிக்கலாமா போகும். வட்டி இல்லாமல் ஒரு பிஸ்னஸா மௌலவி? மிம்பரில் பேசலாம் மௌலவி, நீங்களாம் பிஸ்னஸ் இறங்கினா தான் தெரியும் வட்டி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண ஏழுமாண்டு நம்மளுக்கே பாடம் நடத்துகிறாங்க வியாபாரிகள். எப்படியா வட்டி இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண இல்லாது. ஏன் அப்படி நினைக்கிறான்? நம்ம நல்லா வாழ்ந்தா நமக்கு கிடைக்காது என்றவன் நினைக்கிறான். அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் வட்டியை விடலை என்று சொன்னால் அல்லாஹ்வோட ரெடி அவங்க ஃபைட் பண்ணுறதுக்குன்றான்.
சண்டைக்கு ரெடி ஆகுங்க. யாரோட? அல்லாஹ்வோடு போராட ரெடி ஆகுங்கன்றான். இவன் தத்துவம் பேசுறான். மௌலவிமாருக்கெல்லாம் அது விளங்காது, வியாபாரம் பண்ணினா தான் விளங்கும் அப்படின்னு சொல்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்க உலகத்தின் கூலியை மட்டும் விரும்பினால் அல்லாஹ்விடத்தில் உலகத்திலும் உங்களுக்கு நல்ல கூலி இருக்கிறது, மறுமையிலும் கூலி இருக்கிறது. வக்கானல்லாஹு ஸமீஅன் பஸீரா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 5408வது இலக்கத்தில் இந்த செய்தியை பாருங்க. நீங்க எப்படி சொல்றாங்கடா, அதாவது இன்னல்லாஹ லா யظ்லிமு முஃமினன் ஹஸன, அல்லாஹ் தஆலா ஒரு மூமின் செய்கிற நன்மைக்கு அநியாயம் பண்ண மாட்டான். யுஅதா பிஹா ஃபித் துன்யா வ யுஜ்ஸா பிஹா ஃபில் ஆখিরা, உலகத்திலும் அதற்கு நல்ல பெருமானங்களை நல்ல கூலியை வழங்குகிறான், மறுமையிலும் அவனுக்கு கூலி வழங்குகிறான். அப்போ ஒரு மூமினுடைய நல்ல செயலுக்கு உலகத்திலேயும் அவனுக்கு நல்லது தான் கிடைக்க போகுது, மறுமையிலும் அவனுக்கு மகத்தான கூலி. வம்மல் காஃபிர், காபிரை பொறுத்தவரையும் அவன் அல்லாஹ்வுக்காக எதையாவது செஞ்சான்டா உலகத்தில் கொடுத்துட்டு மறுமையில் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுகிறான். எனவே தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மன் அமில சாலிஹன், யார் சாலிஹான நல்ல செயல்களில் ஈடுபடுறாரோ, மின் தக்கரின் அவ் உன்சா, உங்களில் ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும், வஹுவ முஃமின், அவங்க மூமினாக இருந்து கொண்டு செய்தார்கள் என்றால், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃபை கொடுப்பேன், ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு வாழச் செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சொல்றான். அப்போ இந்த உலகத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ன்றதை சொல்றோம். இப்போ நல்ல வாழ்க்கைன்ற உடனே நம்ம கணக்கு போகிறது எப்படின்னா, அப்போ நல்ல பெரிய ஊடுவாசல், காணிகரை, எல்லா சொத்துக்கள், நல்ல ஹை லெவல் சாப்பாடு, BMW காரு, இதெல்லாம் கிடைக்கும், அதுதான் நல்ல வாழ்க்கைன்னு. அந்த நல்ல வாழ்க்கைன்னு நீங்கள் கணக்கு போட்டால் ரசூலுல்லாஹ்க்கு அது அல்லாஹ் கொடுக்கலன்னு ஆகும். கடைசி மட்டும் ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு கூட பிரச்சனையாக தான் இருந்தது. கஷ்டமான வாழ்க்கை, இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு சாப்பாடு இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை. அப்போ அல்லாஹ் தன்னை தூதருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கல. நம்ம வரைவிலக்கணத்தின்படி அல்லாஹ் சொல்கிற நல்ல வாழ்க்கை அது அல்ல. சில நல்ல வாழ்க்கையை கணக்கு போடுறது நம்ம காசு பணத்தை வச்சு தான். இல்லை சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறீங்க பாருங்க, அதுதான் நல்ல வாழ்க்கை. உங்களுக்கு எந்த பெரிய சோதனை வந்தாலும் சிரித்து கொண்டே தாண்டி போறீங்க பாருங்க, அதுதான் நல்ல வாழ்க்கை சகோதரர்களே. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இரும்பு மாதிரி நின்று தாக்கு பிடிக்கிறீங்களே, அதுதான் சகோதரர்களே நல்ல வாழ்க்கை. எவ்வளவு இக்கட்டான தருணத்திலும் படைச்ச ரப்பின் மீது நல்லெண்ணம் வைக்கிறீங்களே, அதுதான் சகோதரர்களே நல்ல வாழ்க்கை. சின்ன ஒரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமினன் நாஸி மை யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மனிதர்களில் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு குற்றில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தா இத்மஅன் நபி, சந்தோஷப்படுறாங்கப்பா, எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிக்குது, வாழ்க்கை பொருளாதாரம் ஜெம்ல நல்ல லெவலில் நான் சம்பாதிக்கிறேன் அப்படி நினைக்கிறான். அவனுக்கு ஒரு சோதனை வந்தால் இன்கலப அலா வஜி, அப்படியே மற்ற பக்கம் திரும்புறான். ஹஸிர துன்யா வல் ஆখিরা, என்னப்பா பாருங்க வேலை இல்லப்பா, நமக்கு ஒன்றுமே சரி வரலப்பா, அப்படி இல்லப்பா இப்படி இல்லப்பா. அப்போ இதுவரைக்கும் நீ இவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சியே, என்னடா ஒரு லொஸ்துக்கு இந்த பேச்செல்லாம் பேசுறியே. அப்போ இந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் சொல்ல, நல்ல வாழ்க்கைன்றது உனக்கு செல்வம் கொட்டினாலும் அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமி. உங்களுக்கு தெரியும் நபிமார்களுடைய வரலாற்றில் அல்லாஹு தஆலா ஒரு நபியை சொல்றான், சுலைமான் நபி. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஆட்சிக்குது யாருக்கும் அதுக்கு முன்னுக்கும் கொடுக்கல, புறவும் கொடுக்கல, ரசூலுல்லாஹ்க்கும் கொடுக்கல. அவங்கள்ட்ட ட்ராவலிங் எல்லாம் காற்றுல தான் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நியாமத். ஒரு சபா நாட்டு அந்த ராணியிட அந்த சேரை கொண்டு வரணும். அப்போ கேட்குறாங்க, உங்களை யார்? அப்போ ஒரு ஜின் சொல்லுது நீங்கள் இந்த இடத்துல இந்த எலும்பை முன்னுக்கு நான் கொண்டுட்டு வரேன். இன்னொன்று சொல்லுது, இல்லை கண்ணை வெட்டி மூட முன்னுக்கு கொண்டு வந்துடுறேன். கண்ணை வெட்டி மூட முன்னுக்கு சிம்மாசனம். சொன்னாங்க, இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற நியாமத். அல்லாஹ் சோதிக்கிறான், நான் அவனுக்கு நன்றியோடு வாழ்கிறேனா அல்லது நன்றி கெட்டவனான்னு அல்லாஹ் என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய நியாமத்தை தந்திருக்கிறான். நம்மளுக்கெல்லாம் காசு பணம் கிடைச்சவொடனே நம்மளோட பேச்சில் ஒரு டிஃப்ரெண்ட்டு, நம்மளோட நடையில் ஒரு டிஃப்ரெண்ட்டு, நம்மளோட வாகனத்தில் ஹோனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு. என்னென்னு கேட்டால் அவர் காசுக்காராராம், என்னமோ இவரே தான் காசுக்காராகிறாராம், இவரே தான். இந்த மனுஷன் நினைக்கிறான் பணம் வந்தால் என்னமோ நம்மளோட டேலண்ட், உங்களோட ஒரு டேலண்ட்டும் கிடையாது. டேலண்ட் இல்லைப்பா, அல்லாஹ் உங்களுக்கு தரணுன்னா தந்துட்டு அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, இதுக்கு நன்றியோடு வாழவை யா அல்லாஹ். உனக்கு இந்த காரூன் எப்படிப்பட்ட, பொதுவாக தப்பாக நினச்சிக்கொள்ளாதீங்க, நீங்கள் யார் சரி பெரிய வீடு கட்டிக்கிறீங்களோ சரியா, இந்த பெரிய வீட்டை பற்றி நான் சொல்லலை. அதாவது இந்த பணக்காரன் தன்னை காட்டுறதுக்கு சில இடத்த யூஸ் பண்ணுவான்.
ஊரில் பின்னோம்பெரிய வீட்டை கட்டுவான். அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு தேவையே இருக்காது. அதுக்கு போட்டிக்கிற பல்பு ஒரு 100 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அவ்வளோ அதுக்கு டெக்கரேஷனுக்கு மட்டும் கோடி. அவர் பெருமையாக சொல்லுவார், அந்த டெக்கரேஷனுக்கு மட்டும் 20 லட்சம் எடுத்துட்டான் பாம்பாங்க. என்னதுக்கு அந்த 20 லட்சத்தை கொடுத்து அந்த டெக்கரேஷன் பண்ணினா? வீடு கட்டினா பெருசாக பரவாயில்லை. அப்போ உண்மையாகவே அவர் தெரியாமையோ அல்லது நல்ல நோக்கத்தில் செஞ்சுருந்தா அவர் குற்றவாளி இல்லை. ஆனால் உண்மையாக சில ஆளுக்கு வீடு கட்டுறது நான் பெரியவன் காட்டுறதுக்கான ஒரு இனிஷியல் தானே. அது பெரிய வீடு, ஹாஜியார் பெரிய ஆள், அந்த மாதிரி தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துகிற விதமாக நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தினால், ஏழைகளுக்கு பெருமை அடிப்பதற்காக நம் பொருளாதாரத்தை பயன்படுத்தினால் கூடாது. அப்போ நம்ம எல்லா நிலையிலும் அல்லாஹ் தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இந்த நியமத்தை நன்றி உள்ளவனாக என்னை வாழ வைன்னு கேட்கணும். வறுமையை தந்துட்டா, யா அல்லாஹ் நீ கை விட்டுட்டே இல்லை, அப்பையும் அல்லாஹ் உன்னை விரும்புகிறான். இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை விரும்பி விட்டால் என்ன செய்கிறான்? இப்தலாஹும், அவங்களை சோதிக்கிறான். ஃபமன் ரதிய, யா அல்லாஹ் இந்த சோதனை நீ தான் தந்திக்கிறான், நீ தான் யா அல்லாஹ் இதை நீக்கணும், யா அல்லாஹ் என்னை காப்பாற்றியா அல்லாஹ், என்னை விடுதலை செய்ய அல்லாஹ், இந்த பிரச்சனை என்னைய நீக்கிறியா அல்லாஹ், உன்னையே நான் பயப்படுறேன் அல்லாஹ். 2 நிலையிலும் அவன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவனாக வாழணும்டா. அதுதான் பெஸ்ட் லைஃப், அதுதான் சிறந்த வாழ்க்கை. பொருளாதாரம் வந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாம போனாலும் பிரச்சனை இல்லை. இன்ன லில்லாஹி மா அஹத வ லஹு மா அத்தா, எதை அல்லாஹ் தந்தானோ அதுவும் அவனுடையதுதான், எதை என்னிடமிருந்து எடுத்தானோ அதுவும் அவனுடையதான். இந்த லைஃப் தான் உண்மையான நல்ல வாழ்க்கை. இதைத்தான் அல்லாஹ் சொல்றானே தவிர உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழச்சியோம் அல்லாஹ் நல்ல வாழ்க்கைன்றான். காசையும் காணல, சாப்பாடையும் காணல, ஊடுவாசலையும் காணல, வெஹிக்கிளையும் காணல, என்னப்பா நல்ல வாழ்க்கைன்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்ற நல்ல வாழ்க்கை என்பது வேறு. அதை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்திலும் ஒரு சிறந்த நட்பேறுகளையும் மறுமையில் அதைவிட மகத்தான ஒரு நல்ல கூலியையும் நமது தக்வாவுக்கும் இறையச்சத்துக்கும் நல்ல செயல்களுக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினல் கரீம், அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, அப்போ இந்த உலகத்தில் நல்ல செயல்கள் செஞ்சால் நல்ல கூலி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மறுமையிலும் உலகத்திலும் அல்லாஹு தஆலா கூலி வழங்குறான்றதை பார்க்குறோம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யும்போது இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சில வளங்களை நமக்கு தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான செயல்களை செய்கிறாரோ சயஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு உத்தான். அல்லாஹ் இந்த உலகத்தில் அவனை நேசிக்கிற விதமாக மனிதர்களை ஆக்கிவிடுகிறான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல செயல்களை செஞ்சால் இந்த உலகத்தில் மக்கள் உங்களை நேசிப்பாங்க, மக்கள் உங்களுக்கு ஹிதுமத்து செய்வாங்க, மக்கள் உங்களை இறக்கப்படுவாங்க. அதே ஆகப்பெரிய ஹெல்ப் தானே. போகிற பக்கமெல்லாம் உங்களை மக்கள் விரும்புகிறாங்கண்டா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய லேச அல்லாஹ் அந்த இடத்துல வச்சுக்கிறான்னு பாருங்க. அல்லாஹு தஆலா அந்த உலக நன்மைகளில் ஒன்றாக அதை சொல்லி காட்டுறான். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், வயஸ்ஸஜீபுல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். வயஸீதுஹும் மின் ஃபத்லி, அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை இன்னும் அவர்களுக்கு அதிகப்படுத்துகிறான். அப்போ நீங்கள் நல்ல செயல்களில் ஈடுபட்டால் உங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். சில மனிதர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் பயணத்தில் இருக்கிறான், அவனுடைய ஆடைகள் எல்லாம் புழுதிப்பட்டிருக்குது, தலைகளெல்லாம் அதாவது பயண கோலத்தில் இருக்குது. அவன் தன்னுடைய கரத்தை நீட்டுறான், யா ரப் யா ரப், யா அல்லாஹ் எனக்கு அதுதா, எனக்கு உதவி செய், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்றான். அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? மத்அமுஹு ஹராமுன், அவன் சாப்பாடு ஹராத்தில் திங்கிறான், வட்டியில் வாழ்கிறான். ஓ மல்பசுஹு ஹராமுன், அவனுடைய ஆடைகள் எல்லாம் ஹராத்தில் அவது சம்பாதிக்கப்பட்டது. ஓ மஷ்ரபுஹு ஹராமுன், அவனுடைய பானங்கள் எல்லாம் ஹராமாக இருக்கிறது. அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனோட பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? நம்ம அல்லாஹ் இடத்துல நம்மட இக்கட்டான தருணங்களை நம்ம அல்லாஹ்வை அழைக்கிறோம். அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான்ற அர்த்தம் நம்மளோட வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம், நம்மளோட நல்ல செயல்கள் அல்லாஹ்விடத்தில் இல்லைன்னு அர்த்தம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இக்கட்டான தருணத்தில் நம்ம நம்புகிற யாரும் நமக்கு பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டம் வந்தால் நம்ம நானா பார்ப்பாரு, நம்மளோட வாப்பா பார்ப்பாங்க, நம்மளோட அம்மா பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்கன்னு நம்ம நம்பிப்பீங்க.
சொல்லுவாங்க தமிழில், அண்ணன் தம்பி சிநேகிதர் தங்களை ஆபத்தாகிய வேளையில் காணலாம்பாங்க. உண்மையான அண்ணன் யார், தம்பி யாருண்டா உங்களுக்கு நல்ல பிரச்சனை வந்தால் விளங்கும் யார் உங்களை உண்மையாக நேசிச்சால். விளங்குதா? அல்லாஹ் என்ன சொல்றார், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஸிஃபு ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபா அல் அர்த். அல்லாஹ் கேட்கிறான், கஷ்டமான நேரத்தில் நீங்கள் அழைக்கும் போது உங்கள் அழைப்புக்கு பதில் சொல்லி உங்கள் கஷ்டங்களை நீக்கி இந்த பூமியில் உங்களை வாழச் செய்கிறானே, இலாஹுன் ம அல்லாஹ், அல்லாவை விட வேறு ஒரு கடவுள் இருக்கிறானா? இன்றைக்கு மக்கள் தெரியாமல் அல்லாவை விட்டு போட்டு தர்காவில் போய் சாப்பாடு காய்ச்சி அங்கே கொடுக்குறதும் ஷிர்கில் இருக்கிறாங்க சவர்களே. அதை மார்க்கமாக நினைக்கிறாங்க. ஷிர்க் என்பது மனிதர்கள் செய்யக்கூடாத ஒரு குற்றம். நாளைய மறுமையில் சில பேர் நிறைய அமல்கள் செஞ்சிருப்பாங்க, ஹஜ் உம்ரா எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதி மாதிரி நாங்கள் ஆக்கி விடுவோம். என்ன காரணம்? அமல்ல கவனம் செலுத்துகிற அளவுக்கு அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறதுல மனுஷன் செலுத்துறா இல்லை. ஷிர்க்கான விஷயங்கள் இன்றைக்கு நிறைய இருக்குது. மனுஷன் அதை பெருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சி அதை நாங்கள் உடையலுமா, எப்படி எங்களோட வாப்பா அம்மா செஞ்ச விஷயத்தை உடையலுமா, எங்களோட ஊரில் காலங்காலமாக செஞ்ச விஷயத்தை உடையலுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லாவை நோக்கி தூதரை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அவங்க சொல்றாங்க, எங்கட மூதாதையர்கள் எதிலே இருந்தோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ் சொல்றான், லவ் கான ஆபாஉஹும் லா யஅலமூன ஷைஅன் வலா யஹ்ததூன். என்னப்பா உங்களோட மூதாதையர்கள் சொல்றீங்களே, விளங்காமல் இருந்தாலுமா நேர்வழியில் இல்லாமல் இருந்தாலுமா நீங்கள் அவங்கள பின்பற்றுவீங்கன்னு கேட்குறோம். இன்றைக்கு மக்கள் நிறைய அதில் பிளவுறாங்க. அப்போ அல்லாவிடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அது ஏற்றுக்கொள்ளப்படணுமாக இருந்தால் நாம் நல்லவர்களாக இருக்கணுன்றதை பார்க்குறோம். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஆமனு, இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுறதெல்லாம் இந்த உலகத்தோடு சம்பந்தப்படுற விஷயம். வல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான செயல்களை செய்கிறார்களோ, ஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதை, வஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம், ரப்பிடமிருந்து வந்த ஹக்கு என்று நம்புகிறார்களோ, கஃபர அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், அவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் போக்கி விடுவான், வஅஸ்லஹ பாலஹும், அவர்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் சீர்படுத்தி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய நேரத்தை ரொம்ப நீளமாக பேசவும் இயலாது, பேசிக்கிட்டு போகிறத நிப்பாட்ட விருப்பம் இல்லை. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிற நல்லமல்கள் என்றாவது ஒரு நாள் நீங்கள் கடுமையான ஒரு கஷ்டமான நேரத்தில் மாட்டிக்கிட்டு பாருங்க, அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அதை அல்லா இடத்துல வைங்க. யா அல்லாஹ், உனக்காக நான் இதை செஞ்சேன், என்னோட கஷ்டத்தை நீக்குன்னு சொன்னால் அல்லாஹ் அதை செய்வோம். 3 நபர்கள் ஒரு பிரயாணம் போகிறாங்க, குகைக்குள்ளே மாட்டிக்கொள்கிறாங்க. ஹதீஸில் வருது, சஹி முஸ்லீமில், புகாரில் 5974. போய் பாருங்கள் அந்த ஹதீஸை, நிறைய படித்த ஹதீஸ் தான். அந்த குகைக்குள்ளே மாட்டும்போது அந்த குகையுடைய வாசல் பெரும் கல்லால் மூடப்படுது, வெளியே வரையில, சாவுதான், வேறு வழி இல்லை. அந்த நேரத்தில் 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்ன சரி செஞ்சு தான் இருப்போம். ஒருவர் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறார், யா அல்லாஹ், நான் விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் நான் உனக்காக அதை கைவிட்டேன் யா அல்லாஹ். அந்த கல் விலவுது, போகையில. 2வது நபர் சொல்றார், என் தாய் தகப்பன் விஷயத்தில் நான் உனக்காக செயல்பட்டேன் யா அல்லாஹ், கல் இன்னும் கொஞ்சம் விலவுது, அப்பவும் போக முடியல. 3வது நபர் சொன்னார், எனக்கு கூலி வேலை செஞ்ச ஒருவருடைய கூலியை நான் பன்மடங்காக திருப்பி கொடுத்தேன் யா அல்லாஹ், அதை உனக்காகத்தான் செஞ்சேன். கல் விலகியது, அந்த 3 பேரும் தப்பினாங்க. இதே மாதிரி உலகத்தில் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், இந்த வேலையை நான் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செஞ்சேன், நான் உலகத்தில் யாருக்கிட்டையும் கூலி எதிர்பார்க்கல, அல்லது யாரும் ஹாஜியார் பெரிய பணக்காரன் நல்லா கொடுத்தாருன்னு பேர் வாங்கணும்னு நான் செய்யலை, உனக்காக செஞ்சேன் அல்லாஹ். நான் போய்கிட்டு இருந்தேன், ஒரு மிருகம் தாகத்தோடு இருந்து யா அல்லாஹ், நான் தண்ணி எடுத்து அந்த மிருகத்துக்கு கொடுத்தேன். நீங்கள் மனுஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை யா அல்லாஹ், ஒரு பூனை கஷ்டத்தில் இருந்து யா அல்லாஹ், அந்த பூனையை தூக்கி நான் என்ன செஞ்சேன், அதை காப்பாற்றி நான் தண்ணியிலேருந்து காப்பாற்றி விட்டேன் யா அல்லாஹ், உனக்காக செஞ்சேன் யா அல்லாஹ். ஒரு நாயை, ஒரு சின்ன பொடியை கல்லால் அடிக்க பார்த்தேன், அவன்லேருந்து அந்த நாயை காப்பாற்றி விட்டேன் யா அல்லாஹ். இது மாதிரியான விஷயங்களை கூட நீங்கள் எல்லா இடத்துல சொல்லலாம்டா. யா அல்லாஹ், கஷ்டப்பட்ட ஒரு ஏழை, யாருக்கிட்டையும் கேட்க முடியாமல் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தன்மானத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் யா அல்லாஹ், நான் யாருக்குமே தெரியாமல் அந்த ஏழையுடைய பிரச்சனையை நான் முடிச்சேன் யா அல்லாஹ். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்து மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி, ஒரு அடியானின் தேவையில் அல்லாஹ் இருக்கிறான், அந்த அடியான் இன்னும் ஒரு அடியானின் தேவையில் இருக்கும்போது அது அல்லாஹ்வுக்காக நான் செஞ்சேன் யா அல்லாஹ் என்று நீங்கள் உங்களோட பிரச்சனையை அல்லாஹ் இடத்துல சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும், எவ்வளோ பெரிய சிரமம் வந்தாலும் அல்லாஹ் அதை போக்குவான். தக்குவான்றது வெறும் வார்த்தை அல்ல,
உதடுகளின் அசைவுகள் அல்ல, அது நமது செயல்பாடுகளின் பிரதிபலிப்பு, நமது எண்ணங்களின் பிரதிபலிப்பு, நமது நடவடிக்கைகளின் தொகுப்பு தான் தக்குவான்றது. ரமலான் முடிஞ்சது, மாஷா அல்லாஹ், தக்குவாவை உண்டாக்கிய மாதம். ஆனால் பெருநாண்டைக்கு அது போயிட்டு, பெருநாளோட தக்குவா போச்சு, ரமலானும் போச்சு, தக்குவாவும் போச்சுன்றது தான் நம்மளோட வாழ்க்கை. நிறைய பேருக்கு அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர. அப்போ நம்மளோட வாழ்க்கையை மாற்றும் போது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி இந்த உலகத்தில் நமக்கு இருக்குது. எவ்வளவு வக்கான நஸ்ருல்லாஹி ஹக்கன் அலல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்கிறது அல்லாஹ்வுடைய கடமை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா அத்தகைய நல்ல மூமின்களாக, தக்வா உள்ளவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.